இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது 7 tips to optimize your render. ரெண்டர் பண்றதுன்றது சின்ன இமேஜஸ் ரெண்டர் பண்றது ரொம்பவே ஸ்வீட்டா இருந்தாலும் பெரிய சீன் இல்ல அப்படினா ஒரு பெரிய அனிமேஷனை நம்ம ரெண்டர் பண்றது உண்மையிலேயே ரொம்பவே மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஸ்வீட்டா மாத்துறது அதுக்கான 7 முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், உங்களுடைய டெக்ஸ்சர் குவாலிட்டியை கவனமா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் நமக்கு 1Kல இருந்து 8K வரைக்குமே இருக்கு. அதாவது 5MB ல இருந்து 178 MB. அதே இது PNGல பாத்தீங்கன்னா 9 to 459 MB. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீனை சாஃப்ட் ஆக்குறதும் ஹார்ட் ஆக்குறதும் இந்த மாதிரிப்பட்ட சின்ன விஷயங்களும் தான். ஓகேங்களா? இது ஏன் நம்ம பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிளெண்டர் ஒரு பிக்சலையும் ரெண்டர் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ ஹையான பிக்சல்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ரெண்டரில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி 8K இந்த ஹை ரெசல்யூஷனில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதானா? நோ, அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஹையான குவாலிட்டியில் இருக்கிற ஒரு இமேஜை நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, லைக் இது ஒரு பிரிண்டிங்காக ஒரு ரொம்பவே பெரிய ஸ்க்ரீனில் விசிபிள் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹையான இமேஜஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில் அவ்வளோவா தெரியாத அந்த பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 1Kவோ இல்லை மேபி 2Kலேயே நீங்கள் தாராளமாக உங்களுடைய டெக்ஸ்சர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ஹையான ரெசல்யூஷனில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் சிஸ்டமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சிஸ்டம் இருக்குன்னா நம்ம நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய 4K 2Kல நம்ம ரெண்டர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு நார்மலாக ஃபுல் ஹெச்டியில் இருக்கிற இமேஜஸே நம்மளால் ஈஸியாக ரெண்டர் பண்ணலாம், அனிமேஷனையும் ரெண்டர் பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு லோ எண்ட் சிஸ்டம் தான் வச்சுருக்கேன், இல்லை அப்படின்னா லேப்டாப் தான் வச்சுருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப டைம் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டரை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா மேபி கிராஷ் ஆகலாம். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் வரும். அதனால உங்களுடைய சிஸ்டமை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான சீன்ஸை நீங்கள் ரெண்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் இதை நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்கிறேன்னா, என்னதான் நீங்கள் ஆப்ஷன்ஸை லைக் சாம்பிள் ரேட்டியோ இல்லைன்னா என்ன நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணாலும் ஃபைனலாக அந்த சிஸ்டமுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதனால தான் நீங்கள் பார்த்து உங்களுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையில்லாத ஜாமெட்ரியை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இங்கே 2 இடத்துல செடி தொட்டி வச்சுருப்போம், பட் பின்னாடி வச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் ஏன்னா அந்த இடத்துல அது தெரியவே போகிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரெண்டர்ஸை பிளான் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத இடங்களில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது அது இன்னும் அழகு கொடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதை பற்றி அடுத்த டிப்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3rd பாயிண்டில் நீங்கள் ஜாமெட்ரியை ரொம்பவே கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஹை சப்டிவிஷன்ஸ் இருக்கிற ஜாமெட்ரிஸை ஆட் பண்ணாதீங்க தேவையில்லாத இடத்துல. இப்போ இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் மோடில் போனோன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு பேசிக்கான ஒரு பாக்ஸ் தான். இதில் நான் நிறைய சப்டிவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி கிளாஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸை நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸஸையுமே நம்ம பிளெண்டர் ரீட் பண்ணி ரெண்டர் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் வரும். அதனால் தேவைப்பட்ட இடத்துல மட்டும் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஏன் இவ்வளோ ஒயர் ஃப்ரேம் இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட், அதனால அப்படி இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு அப்படி தேவையில்லை, அதனால நான் இங்கே நிறைய சப்டிவிஷன்ஸ் ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுடைய ஜாமெட்ரியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய ட்ரீஸ் ஆட் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ராக்ஸிஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு லார்ஜரான சிட்டி நீங்கள் ரெடி பண்ணணும், நிறைய பில்டிங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடங்களையுமே நீங்கள் ப்ராக்ஸிஸோ இல்லைன்னா அரேஸையோ நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக உங்களுடைய ரெண்டர்ஸை நீங்கள் சிம்பிளாக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தேவையில்லாத இடங்களை நிறைய ஜாமெட்ரிஸ் ஆட் பண்ணக்கூடாது, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்ஸிஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அவங்க சீனில் தேவைப்படுற இடத்துல மட்டும் லைட்ஸ் ஆட் பண்ணுங்கள். தேவையே இல்லாமல் எங்கேயாவது தூரத்தில் இருக்கிற இடங்களுக்கு அந்த இடத்துல லைட் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு வால் பவரை கொடுத்து நம்ம அந்த இடங்களில் கொஞ்சம் கேட்ச் எடுக்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிளெண்டர் அந்த இடத்த நோட் பண்ணி ரீட் பண்ணி ரைட் பண்ணி இது மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். அதனால் தேவைப்பட்ட இடங்களில் மட்டும் லைட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லாத இடங்களில் நீங்கள் மேபி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லைட்டை பேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ரெண்டர்ஸ் சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஈஸியாகவும்
பண்ணவும் முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா லேயர் ரெண்டரிங்கை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லேயர்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ரெண்டர்ஸை நீங்கள் ரெண்டர் பண்ணலாம். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய ரெண்டர் வந்து கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஒரு புதிய லேயரை ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸை தனித்தனியாக நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுத்து அப்புறமா கம்போசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லேயரில் ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஜிபியூ பிளெண்டருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஜிபியூ இருக்கிற மாதிரியான சிஸ்டமை ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 3Dயை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை நான் வந்து மெயினாக எனக்கு 2D தான் முக்கியம், மற்ற சாஃப்ட்வேர்ஸ் தான் முக்கியம், 3D நான் சும்மா ஒரு ஹாபியாக தான் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக உங்கள்கிட்ட இருக்கிற ஜிபியூவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஜிபியூவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பழைய ஜிபியூஸில் பிளெண்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனைங்க வரலாம், மேபி சப்போர்ட்டே ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 7 டிப்ஸுமே உங்களுடைய பிளெண்டர் ஒர்க் ஃப்ளோவை ஸ்பீடாக்கும் அண்ட் உங்களுடைய ரெண்டருமே டக்குன்னு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன். அண்ட் நாளைக்கு இந்த மாதிரி நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸ்ல என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.